வணக்கம் நேர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து விஜய் சார்பாக பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்குலாம் ரூ. 20,00,000 குடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா, அதே நேரத்துல சமூக வலைதளங்கள்ல இந்த பாதிக்கப்பட்டவர்கள் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வீடியோஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுலலாம் இருக்கக்கூடிய காமன் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சொந்த இழப்பையும் மீறி விஜய்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறா மாரி ஒரு ஃபார்முலாவ இவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்கள கடுமையாக சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. 20,00,000 வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 20,00,000 வாங்கிட்டாங்க. அதனால தான் சொந்த இழப்ப பத்தி கூட அவங்க கவலைப்படாம இப்படி பேசுறாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள். ஆனா பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ ப்ளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்களுடைய வல்னரபிலிட்டிய யாரு பயன்படுத்திக்கிறாங்க? எதற்காக பயன்படுத்திக்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நாம இங்க யோசிக்க வேண்டியிருக்கு. இதத்தான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிளாசிக் கல்ட் மென்டாலிட்டிய இந்த கூட்டம் உருவாக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இதை உருவாக்க தேவைப்படுறது 3 விஷயங்கள். 1 ஒரு கரிஸ்மேட்டிக் எக்ஸ்ட்ரார்டினரி கரிஸ்மா இருக்கக்கூடிய ஒரு லீடர். அது கண்டிப்பா விஜய்க்கு எல்லா தகுதியும் இருக்கு. 2வது இவரை கண்மூடித்தனமாக காதலித்து பின்பற்றக்கூடிய ஒரு முட்டாள் ரசிகர் கூட்டம். அதையும் இவர் தெளிவாக உருவாக்கிட்டாரு. 3வது இவர்களுக்கு ஒரு கற்பனை எதிரிய காமிச்சு, பயமுறுத்தி இவர்களை ஒருங்கிணைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கற்பனை எதிரியா இன்னைக்கு திமுகவ கொண்டு நிக்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் உங்களுடைய எதிரி. திமுக ஒரு தீய சக்தி. இதனால தமிழ்நாடு கெட்டு குட்டிச்செவராய் நாசமா போயிடுச்சு. இதிலேருந்து உங்கள மீட்கணும்னா, அதற்கான ஒரு மீட்பர் வர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு கல்ட் மென்டாலிட்டிய இங்க டெவலப் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்ட் மென்டாலிட்டி ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு நாம சொல்றோம்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் டைனமிக்ஸ். இப்படிப்பட்ட கல்ட் மென்டாலிட்டிய டெவலப் பண்ணக்கூடிய இயக்கங்களுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாசிக் நார்சிசிஸ்ட்டா இருப்பாங்க. ஒரு இன்ஃப்ளேட்டட் சென்ஸ் ஆஃப் ஈகோ, இமேஜ் இருக்கும். அதற்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு, விஜய் இந்த கூட்டம் தனக்கு கூடக்கூடிய கூட்டத்த அந்த பஸ்ஸுல உட்கார்ந்து லைட்ட ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி ரசிச்சார் பார்த்தீங்களா? அதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் நார்சிசிஸ்டிக் பெர்சனாலிட்டி. தன்ன ஒரு கடவுளுக்கு இணையா நினைச்சுக்கிறது. இல்ல சுத்தி இருக்கிறவங்கள, இவங்கள கடவுள் அப்படிங்கிற நிலையில கொண்டு போய் வைக்கிறது. டாக்டர் ஷாலினி போன்றவர்கள் இது போன்ற விஷயத்த தான் தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. உங்களை காப்பாத்த ஒரு மீட்பர் வருவர். அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருங்கள். எப்போ வருவார், எப்படி வருவார்ன்னு தெரியாது. ஆனா வரவேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வருவார். அப்படிங்கிற பதிவுகள் எல்லாம் போட்டு, மக்களை தொடர்ந்து ஒரு மூளைச்சலவை செய்ய முயற்சி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கிளாசிக் ரைட் விங் மென்டாலிட்டி. உதாரணத்துக்கு மகாபாரதத்துல சொல்லுவாங்க. பாஞ்சாலி துகிலுரிக்கும் பொழுது, பாஞ்சாலி முதல்ல காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு கையால தன் உடலை மறைத்துக் கொண்டு கேட்டாரு. ஆனா, அப்பல்லாம் கிருஷ்ண பரமாத்மா வரல. ஆனா, தன்னுடைய கையை அகற்றி, தன்னுடைய மானம் போனாலும் பரவால்ல. கிருஷ்ண பரமாத்மா தன்னை காப்பாத்துவார்ன்னு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கடவுள் மேல போட்டுட்டு, தன் மானத்தை பத்தி கூட கவலைப்படாம, கை 2யும் விரிச்சு, "கிருஷ்ணா வா என்ன காப்பாத்து" அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்துனாரு. கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு மென்டாலிட்டிய தான் இங்க டாக்டர் ஷாலினி, ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் கல்டிவேட் பண்ண முயற்சி பண்றாங்க. பாருங்க, விஜய பார்த்தோனே மக்கள் கை நீட்டி அவர ஒரு மீட்பர் மாதிரி பார்க்குறாங்க. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிய கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட விஜயும் இந்த காட் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னை ஒரு கடவுள்னு நினைக்கிறதுனால தான், தனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல, எந்த அக்கவுண்டபிலிட்டியும் இல்ல, எந்த தவறு நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மனநிலையில அவர் இருக்கிறாரு. அத 3 நாளைக்கு அப்புறம் அவர் பேசின அந்த வீடியோலயே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு அவுன்ஸ் ஆஃப் எம்பத்தியோ, ஒரு அவுன்ஸ் ஆஃப் சிம்பத்தியோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் வெளிப்படுத்தல. அப்பவும் நேரடியாக சிஎம் மீது ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. ஒரு கான்ஸ்பிரசி ம். தியரி அதாவது தன்னை சுற்றி ஒரு கான்ஸ்பிரசி நடக்குது. தன்னை மாட்ட வைக்க முயற்சி பண்றாங்க. விஜய் போன்ற தலைவர்களை பொறுத்தவரைக்கும் மக்கள எமோஷனலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது மட்டும் தான் அவங்களுடைய ஒரே கோல். மக்கள வெறும் கருவிகளா மட்டும் தான் இவங்க பார்க்குறாங்க. அதனால தான் ஒரு பக்கம் என்னுடைய ரசிகர்கள் மீது கை வச்சு பாருங்க அப்படின்னு சவால் விடக்கூடிய அதே விஜய், அந்த ரசிகர்களால் தனக்கு ஒரு ஆபத்து, தனக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு வரும்பொழுது, ரசிகன் பக்கத்துல வந்தா பவுன்சர்ஸ வச்சு அவங்கள தூக்கி எறிய கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கரூருக்கு வரணும்னா, எனக்கு கிரீன் காரிடார் ஜீரோ டாலரன்ஸ் ஏற்படுத்தி குடுங்க அப்படின்னு கேட்கிறாரே, யாரிடமிருந்து இந்த பாதுகாப்பை கேட்கிறார்? எந்த ரசிகர்கள் மீது கை வச்சு பாருங்க அப்படின்னு பேசினாரோ, அதே ரசிகர்களிடமிருந்து தான் அவர் பாதுகாப்பு கேட்கிறார். அப்போ அவரை பொறுத்தவரைக்கும் இந்த முட்டாள் ஜனமெல்லாம் அவருக்கு அவருடைய அரசியல் இலக்கை அடையறதுக்கான ஒரு கருவியா மட்டும் தான் அவர் பார்க்கிறாரு.
தொடர்ந்து இப்படி மூளைச்சலவை செய்து செய்து சிந்திக்க விடாம, தங்கள் தலைவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவால்ல. அந்த நஷ்டத்த நாம ஏத்துப்போம். ஆனா இவர கொண்டு போய் முதல்வரா உட்கார வைப்போம். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிய கல்டிவேட் பண்றாங்க. அந்த மென்டாலிட்டி தான் இந்த வீடியோஸ்ல வெளிப்படுது. எங்க தலைவர கிட்ட இருந்து பார்க்கிற பெருமை எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அதுக்கு நஷ்ட ஈடா என் மகனோட உயிர குடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு தாய் பேசுறாங்க. நாங்க யாரையுமே போய் இவ்வளோ கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். 2 குழந்தைகளை இழந்த தாய் என்ன சொல்றாங்க? என் குழந்தைங்க போனாலும் பரவால்ல. ஆனா விஜய் முதலமைச்சர் ஆகணும். வயசான ஒரு அம்மா என்ன சொல்றாங்க? என் பையன் போனத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா அவனுடைய கடைசி ஆசை விஜய் முதலமைச்சர் ஆகணும். அத நிறைவேத்தணும். இன்னொரு அம்மா என்ன சொல்றாங்க? என் பையன் போயிட்டான். ஆனா அவனுடைய கடைசி ஆசை விஜயோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு. விஜய் சார் எங்க வீட்டுக்கு வந்து என் பையன் போட்டோவோட நின்னு செல்ஃபி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டிருந்தால் இவர்களால் இப்படி பேச முடியும்? இதனால தான் சொன்னேன். அவங்க மேல எனக்கு கோவமோ, வருத்தமோ இல்ல. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இன்னொரு பக்கம் எப்படி ஒரு சமூகத்தை இந்த கூட்டம் சீரழிக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது பயமாவும் இருக்கு. இந்த கல்ட் பிலாசபிய பல இடங்கள்ல நாம பார்த்திருக்கோம். இது எவ்வளவு ஆபத்தானது, இதனுடைய விளைவுகள் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அமெரிக்கால ஜிம் ஜோன்ஸ்ன்னு ஒருத்தர். நித்யானந்தா எப்படி கைலாசத்த உருவாக்குனாரோ, அந்த மாரி ஜோன்ஸ் டவுன்னு ஒரு டவுனையே உருவாக்கி, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேற்பட்ட அவரோட ஃபாலோவர்ஸ் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இவருடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் வெளிப்படும் பொழுது, மாஸ் சூசைட் பண்ணிக்க தூண்டுனாரு அவங்கள. கிட்டத்தட்ட 914 பேர் சயனைட் கன்சியூம் பண்ணி மாஸ் சூசைட். ஒற்றை நபரை காப்பாத்த, ஒற்றை நபரோட இமேஜ்க்காக 900 உயிர அந்த ஆளு பலி வாங்குனார். அதே மாதிரி ஜப்பான்ல ஷோகோ அஷாஹாரான்னு ஒருத்தர். இதே மாதிரி தான் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுகிட்டு இருந்தாரு. டோக்கியோல இருக்கக்கூடிய சப்வேல இவருடைய ஃபாலோவர்ஸ் லீத்தல் கேஸ ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட இறப்புகள், பல்லாயிரக்கணக்கான பேர் அதனால பாதிக்கப்பட்டாங்க. 2018ல தான் அவருடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலேயும் இது போன்ற சம்பவங்களுக்கு பஞ்சமே இல்ல. ராம் ரஹீம்னு வடநாட்டு ஒரு சாமியார். கொலை, கற்பழிப்பு அவர் மேல இல்லாத குற்றம் இல்ல. அவருக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கவும் பட்டு விட்டார். ஆனா அந்த ஆளு ஜெயிலுக்குள்ள இருந்தத விட வெளியில இருந்தது தான் அதிகம். அதுவும் கரெக்ட்டா ஒவ்வொரு எலக்ஷன் போதும் பெரோல்ல வந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. அசாராம் பாப்பு அப்படிங்கிற இன்னொரு சாமியார். கொலை, கற்பழிப்பு, லேண்ட் கிராபிங் இப்படி எத்தனையோ வழக்குகள். ஆனா ஜெயில்ல இருக்கிறதுக்கு பதிலா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்பாவுக்கு போயிருக்கிறாரு அந்த மனுஷன். நித்யானந்தான்ற ஒரு ஃப்ராடு சாமியார். கைலாசா அப்படிங்கிற ஒரு தனி நாட உருவாக்கி தினம் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. டிஜிட்டல் இந்தியான்னு பெருமை பேசக்கூடிய மோடி அரசு இன்னமும் அவரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றது நம்பவா முடியுது? ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒருத்தர். கொலை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் இப்படி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேல. ஆனா ஒன்றிய அரசுடைய ஆதரவு இருக்கிறதுனால அவர் மேல மாநில அரசால ஒரு கை கூட வைக்க முடியல. இப்படி எத்தனையோ உதாரணங்கள நாம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் மக்களுடைய மூளையை மழுங்கடிக்க பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துறாங்க. அதே மக்களுடைய மூளையை மழுங்கடிக்க சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் கூட்டம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அரவிந்த் சுவாமி பேசின ஒரு வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வருது. பாப்புலாரிட்டி மட்டும் இருந்தா அது பாலிடிக்ஸ்க்கு போதுமா? அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டார். வெறும் பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால ஒருத்தன் தலைவன் ஆயிட முடியாது. பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க தெரியணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இருக்கணும். முக்கியமா ஒரு பிரச்சனைன்னு வந்தா உங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும், அக்கவுண்டபிலிட்டியும் ஏத்துக்க தெரியணும். இந்த தகுதி எல்லாம் விஜய்க்கு இருக்கா? அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்த உடனே ஆளுநர் கிட்ட போய் லெட்டர் குடுக்குறாரு. எந்த ஆளுநர்? யூனிவர்சிட்டிஸ்க்கு வேந்தர்கள், துணை வேந்தர்கள் அப்பாயிண்ட் பண்றதுல அரசாங்கத்துக்கு முட்டுக்கட்டையா செயல்பட்ட ஆளுநர். எவன் குற்றவாளியோ அவங்கிட்டயே கொண்டு போய் லெட்டர் குடுக்குறீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி. உங்க கட்சி கூட்டத்தையே உங்களால ஒழுங்கா நடத்த முடியல. விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு கரூர் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. சில பேர் இறந்தும் போறாங்க.
ஒரு மாநாட்டுல ஒரு கொடி கம்பத்த எந்த சேதாரமும் இல்லாம உங்களால நட முடியல. இப்படி ஒரு கட்சி கூட்டத்தையே ஒருங்கிணைக்க முடியாத இவர்கள் 8,00,00,000 பேர் வாழக்கூடிய தமிழ்நாட்டை எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஏதாவது தொலைநோக்கு பார்வையோ, இல்ல ஏதாவது செயல் திட்டமோ இவங்க கிட்ட இருக்கா? முக்கியமா ஒரு பிரச்சனைன்னு வந்தா, இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக களத்துல நின்னு ஒன்றிய அரசோட போராடுறார். எந்த விதத்திலயும் உங்க பணத்துக்காக எங்க கொள்கைகள சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். ஆனா, உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோனே, நேரடியா போய் உங்க கொள்கை எதிரி கால்லயே விழுந்து, உங்க கட்சியே நீங்க அடமானம் வச்சுட்டீங்களே! இப்படிப்பட்டவர் வெறும் பாப்புலாரிட்டிய வச்சுக்கிட்டு எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும்? என்ன தகுதி இருக்கு? இதத்தான் தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்து அப்படின்னு சொல்றோம். இந்த சங் பரிவார் கூட்டம் நேரடியாக தமிழ்நாட்டுல கால் பதிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, ஒரு நியூட்ரல் ஃபேஸ் வேணும். எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் கரிஸ்மாட்டிக் ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக விஜய களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. ஆனா, இந்த முகமூடிய நம்பி ஏமாந்துறாதீங்க. அது உங்க தலைமுறை மட்டும் இல்ல. அடுத்த தலைமுறைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக போய் முடியும்.